The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, then find the probability that neither A nor B happen. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா probability of happening of an event A. ஸோ A அப்படின்ற ஈவெண்ட் ஹேப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5. ஸோ இதை P of A equal to 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சம்லலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதை கொடுத்துருப்பாங்க, இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அண்ட் தட் ஆஃப் பி, அதாவது பி அப்படின்ற ஈவெண்ட் ஹேப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ P of B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாவே என்ன மீனிங்னா P of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாவே நம்ம ஃபார்முலாவில் வந்து P of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம், இல்லை கொண்டு வரலைனாலும் தப்பு இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் A நார் B ஹேப்பன். அப்போ நெய்தர் ஏ அப்படின்னா நெய்தர் ஏ நார் பி அப்படின்னா ஏவும் வேண்டாம் பியும் வேண்டாம், ரெண்டு பேருமே வேண்டாம். அப்போ வேண்டாம் அப்படின்னா நாட் அப்படின்னா பார். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இங்கே யூனியன் போடணுமா இன்டர்செக்ஷன் போடணுமான்ட்டு. நெய்தர் நார் அப்படின்னா ஏவும் வேண்டாம் பியும் வேண்டாம், ரெண்டுமே அப்படின்னா அண்டு. அப்போ அண்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன் இங்கே போடணும், மாற்றி யூனியன் போட்டுறாதீங்க. ஸோ இப்படி ரெண்டு ஈவெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக பார் இருந்தது அப்படின்னா இதை ஹோல் பாராக எழுதலாம். ஸோ ஏ ஹோல் பார்னு எழுதலாம். ஹோல் பாராக எழுதும் போது இந்த இன்டர்செக்ஷன் உங்களுக்கு என்னவா மாறுனா யூனியனாக மாறும். ஸோ இப்போ P of A union B the whole bar. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா P1 minus P of A union B. ஸோ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்போம், P of A plus P of A bar equal to 1 அப்படின்ட்டு. இங்கே ஈவெண்ட் A அதனுடைய நாட், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா A union B இருக்குது. அப்போ P of A union B plus P of A union B the whole bar equal to 1. ஸோ இதுலேருந்து P of A union B whole பாரை மட்டும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் ரைட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ P of A union B the whole bar equal to 1 minus P of A union B அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எழுத வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 மைனஸ் இது பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு வந்தாவே அடிஷன் தியரம் அப்ளை பண்ணுறோம். அப்போ அடிஷன் தியரமோட ஃபார்முலா P of A plus P of B. நான் இங்கே இன்டர்செக்ஷனை கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல அப்படின்னா பிகாஸ் இந்த கொஷனில் நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டர்செக்ஷன் அவங்களுக்கு 0வாக இருக்கும், அதனால் நான் இங்கே எடுத்துகிட்டு வரல. அதே மாதிரி இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்குமே கொடுக்கணும். அப்போ 1 மைனஸ் P of A கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 ப்ளஸ் P of B பார்த்திங்கன்னா 0.3. ஸோ 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.8ன்னு இருக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாரோ பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் 10. 10 minus 8 2, 0 minus 0 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெய்தர் நார் P of A bar இன்டர்செக்ஷன் B bar ஈக்குவல் டு 0.2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது P of that means probability that neither A nor B happen, அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு 0.2. That's all. Thank you.